ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்படங்கள் பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த ஒரு படம் தான் திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படம். 1967 இந்த திரைப்படம் வெளியாகிருக்கு. ஏபி நாகராஜனுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இந்த திருவருட்செல்வர் திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KV மகாதேவன் அவர்கள். நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களுடைய நடிப்பில் வெளியான திருவருட்செல்வர் என்ற திரைப்படம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட அந்த திரைப்படம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டதாக வருது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அந்த படத்தில் 80 வயது நிரம்பிய அப்பர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வயது என்னவோ 40 தான். இருந்தாலும் அந்த அப்பர் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சாவித்ரி அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காங்க. புராண திரைப்படங்களை இயக்குவதிலும் தயாரிப்பதிலும் மன்னராக இருந்த ஏபி நாகராஜன் தான் இந்த படத்தையும் இயக்கியிருந்தார். அவருடைய இயக்கத்தில் நடித்தது என்னுடைய மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. கதாநாயகனோட டூயட் பாடுவது, காதல் காட்சியில் நடிப்பது அப்படின்னு மட்டும் இல்லாமல் நடித்த அத்தனை படங்களிலுமே கதாபாத்திரமாகவே வாழ்ந்தவர் தான் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்புடனும் முழு ஈடுபாட்டுடனும் அவர் நடித்ததுனால தான் இந்த காலகட்டங்களையும் அவருடைய திரைப்படங்கள் பெருமளவில் பேசப்படுது. இந்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில் 80 வயதுள்ள அப்பராக நடிக்க வேண்டும் அப்படின்னா முதுகு கூன் விழுந்து நடக்க தடுமாறுபவராக, முகமெல்லாம் சுருக்கமுடையவராக நடிக்க வேண்டும். தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்றைய காலகட்டத்தில் இதை செஞ்சுறது ரொம்ப ஈஸியான விஷயம். வெளிநாடுகள்லேருந்து மேக்கப் கலைஞர்களை வரவழைத்து நாம் நினச்சபடி எல்லாமே செஞ்சுக்க முடியும். எந்த வசதிகளுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் முதியவராக நடிக்க வேண்டும் அப்படின்னா அதை தன்னுடைய நடிப்பால் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். திருவருட்செல்வர் படத்தை இன்னைக்கு பார்க்கும்போது கூட சிவாஜி கணேசன் அதை செய்தது வியப்பாக தான் இருக்கும். கூன் விழுந்து வயதான முதியவராக புருவத்துக்கு மேலே கை வச்சுக்கிட்டு சிவாஜி கணேசன் நடித்தது மிக அற்புதமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்தால் தான் நமக்கு கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்காக புருவத்துக்கு மேலே கை வச்சுப்போம். ஆனால் வயது அதிகமாக இருக்கவங்க இல்லைன்னா பார்வை குறைவாக இருக்கவங்க இயல்பாகவே அப்படி தான் பார்ப்பாங்க. இதை சிவாஜி கணேசன் எங்கேயோ உத்து கவனிச்சனால மட்டுமே அப்பர் கதாபாத்திரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அதற்கான இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படிங்கிறதையும் சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. பின்னாட்களில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் நடிகர் சிவாஜி கணேசனிடம் பேட்டி எடுக்கையில் இது பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் காஞ்சி பெரியவர் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காஞ்சி பெரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் தான். அவரை ஒரு முறை சந்திக்க சங்கர மடத்திற்கு சிவாஜி கணேசன் போயிருக்காரு. சிவாஜி கணேசன் உள்ளே போகையில் காஞ்சி பெரியவர் சுருங்கிய கண்களுடன் புருவத்திற்கு மேலே கை வச்சுக்கிட்டு சிவாஜி கணேசனை பார்த்துருக்காரு. அந்த காட்சி சிவாஜி கணேசனுடைய மனதுக்குள்ள ஆழமாக பதிஞ்சு விட்டது. பின்பு அப்பர் கதாபாத்திரத்திற்கு நடிக்கணும் அப்படின்னோடனே அந்த கதாபாத்திரத்தையே அவர் இன்ஸ்பிரேஷனாக பயன்படுத்திக்கிட்டாரு. சிவாஜி கணேசன் வெறும் கலைஞன் மட்டும் இல்லை, அவர் ஒரு பிறவி கலைஞன் அப்படின்னு சாவித்ரி அவர்கள் புகழ்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு முறை காஞ்சி பெரியவர் காரில் பயணிக்கும் போது வழி நெடுக சாலை ஒரு எல்லா இடத்துலையுமே போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களாம் இந்த திருவருட்செல்வர் திரைப்படத்திற்கு. அப்போ அந்த போஸ்டர் பார்த்த அவர் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட போஸ்டர் எல்லா இடத்துலையுமே என்னுடைய முகத்தையே ஒட்டியிருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, மன்னிக்கணும் ஐயா, அந்த போஸ்டர் சினிமா போஸ்டர், அது திருவருட்செல்வர் அப்படிங்கிற திரைப்படத்துடைய போஸ்டர் தான். ஆனால் அதில் இருக்கிறது நீங்கள் இல்லை, சிவாஜி கணேசன் தான் அந்த திரைப்படத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக காஞ்சி பெரியவரே அந்த போஸ்டரை பார்த்து நாம தான் அந்த போஸ்டரில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிவாஜி கணேசன் தத்ரூபமாக அந்த கெட்டப்பை போட்டிருக்காரு. இதுலேயே தெரிஞ்சிருக்கும் சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிறது. இந்த திருவருட்செல்வர் திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஸ்ரீவித்யா திரையில் அறிமுகமாக வருவாங்க. அப்போ அவங்களுக்கு வயது வெறும் 14 தானா. அப்போ அந்த திரைப்படத்தில் அவங்க நடித்ததை பார்த்து சாவித்ரி அவர்கள் ஸ்ரீவித்யாவை புகழ்ந்து பேசியிருக்காங்க. புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் பின் நாட்களில் நீ பெரிய நடிகையாக வருவ அப்படின்னு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. சாவித்ரி அவர்கள் வாழ்த்தியதுபடியே ஸ்ரீவித்யா பெரிய நடிகையாகவும் வலம் வந்தாங்க. திருவருட்செல்வர் திரைப்படத்திற்கு கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருக்காரு. மன்னவன் வந்தானடி பாடலை கல்யாணி ராகத்திலும், நாதர்முடி பாடலை புன்னகவராளி ராகத்திலும் கம்போஸ் செஞ்சுருக்காங்க. மன்னவன் வந்தானடி பாடலை பாடிய பி. சுசிலா
ஸ்டூடியோவில் சிவாஜி கணேசன் இருந்ததுனால இந்த பாடலை பாட ஆரம்பிக்கும் போதே பதட்டமாக இருந்தாங்களாம். பின் நாட்களில் பத்திரிகையில் இந்த பதிவு பண்ணியிருக்காங்க. இதை கவனித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஸ்டூடியோ விட்டு வெளியே வர சுசிலா அதுக்கப்புறம் தான் அந்த பாடலை பதிவு செஞ்சாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், திருக்குறிப்பு தொண்டர், சேக்கிழார் ஆகிய முக்கிய நாயன்மார்களுடன் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் தான் இந்த திரைப்படம். பெரும்பாலும் பெரிய புராணத்துல இருந்து தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டது. திருக்குறிப்பு தொண்டரை இறைவன் எவ்வாறெல்லாம் சோதிச்சாரு, சுந்தரரின் திருமணத்தை தடுத்தது, அப்பர், சம்பந்தர் ஆகியோரின் பாடல்களின் சக்தியை ஆலயங்களின் கதவுகளை திறக்க செய்து உலகுக்கு காட்டியது, சேக்கிழார் கதை என்ற நாயன்மார்களின் கதைகளை உள்ளடக்கியது தான் இந்த திரைப்படம். சேக்கிழார், மன்னர், திருக்குறிப்பு தொண்ட நாயனர், சுந்தரமூர்த்தி நாயனர், திருநாவுக்கரசர் ஆகிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாரு சிவாஜி கணேசன். இத்தனை கதாபாத்திரங்கள்ல அப்பர் அப்படிங்கிற கதாபாத்திரம் தான் பெரும் பேரையும் புகழையும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு. திருவருட்செல்வர் திரைப்படத்தில் அமைந்த ஒரு வெற்றி பாடல் தான் ஆதிசிவன் தாழ் பணிந்து அப்படின்னு தொடங்கக்கூடிய ஃபென்டாஸ்டிக்கான பாடல். இந்த பாடலை பி. சுசீலாவும் டி.எம். சௌந்தரராஜனும் இணைந்து பாடியிருப்பாங்க. பாடல் காட்சியில் மகா நடிகை சாவித்ரி அவர்கள் பூஜை செய்வது மாதிரி அற்புதமாக நடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.